இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய விதைகள். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது என்ன? சாலியா சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது என்ன? சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது என்ன? இது எல்லாமே என்னங்க பண்ணும்? எங்களுக்கு இதெல்லாம் அது எப்படி கடையில் போய் வாங்குறது? இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? யார் யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, கிட்ஸுக்கு கொடுக்கலாமா, இல்லை இது சாப்பிட்டா பிபி இன்க்ரீஸ் ஆகிடுமா, நிறைய கேள்விகள். அப்படி பார்க்கும்பொழுது இந்த சாலியா விதைகள்னா என்ன? நிறைய இடங்கள்ல இதை நம்ம பார்த்துருப்போம். இல்லை நம்ம ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போது நமக்கு இது என்னன்னு தெரியாது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சாப்பிட்ருவோம். ஹலிம் சீட்ஸ் அப்படின்னு இதுக்கு பெயர், ஆங்கிலத்தில் பெயர் இருக்குது. இந்த சாலியா விதைகளை நம்ம இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில், அதாவது ஸ்பெஷலாக ஜென்ஸுக்கு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப ரெடியூஸ் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள், சூரணங்கள்லையும் இது சேருது, குடிநீர் வகைகளையும், அதாவது கஷாய மருந்துகளையும் துளசி விதைகள் சேருது. அப்போது இதையும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 விதைகளையும் சேர்த்து சாப்பிடலாமா? கண்டிப்பாக. என்னென்ன பிரச்சனைக்காக இந்த 3 விதைகளும் நம்ம எடுத்துக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அதற்கான பதில்களும் ஒவ்வொரு பதிவிலும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்கள் உங்களை வந்து சேரும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய விதைகள். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது என்ன? சாலியா சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது என்ன? சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது என்ன? இது எல்லாமே என்னங்க பண்ணும்? எங்களுக்கு இதெல்லாம் அது எப்படி கடையில் போய் வாங்குறது? இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? யார் யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, கிட்ஸுக்கு கொடுக்கலாமா, இல்லை இது சாப்பிட்டா பிபி இன்க்ரீஸ் ஆகிடுமா, நிறைய கேள்விகள் இருக்குது இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சீட்ஸ் எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய பேருக்கு இப்போ கொலாஜன் தான் பாடியில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய டயட் ஹேபிட்ஸ் தான். இந்த கொலாஜன் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஜாயின்ஸில் நிறைய பேருக்கு இன்றைக்கி ட்ரைனஸ் ஏற்படுது அப்படின்னா கொலாஜன் இல்லாதது தான். அதே மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள், அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்க்கு சீட்ஸ் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன், பெஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த சாலியா விதைகள்னா என்ன? நிறைய இடங்கள்ல இதை நம்ம பார்த்துருப்போம். இல்லை நம்ம ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போது நமக்கு இது என்னன்னு தெரியாது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சாப்பிட்ருவோம். ஹலிம் சீட்ஸ் அப்படின்னு இதுக்கு பெயர், ஆங்கிலத்தில் பெயர் இருக்குது. இந்த சாலியா விதைகளை நம்ம இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேண்ட்ரஃப் நிறைய இருக்குது, இல்லை சருமத்தில் ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னாலும் சாலியா சீட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 கிராம் அளவுக்காவது சாலியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த 10 கிராம்லையுமே நமக்கு பார்த்தோம்னா 4 to 5 கிராம்ஸ் ப்ரோட்டீன் நமக்கு நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் நிறைய இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கண்ணில் நிறைய பேருக்கு ஒரு ட்ரைனஸ் இருக்குது, அது சரியாகணுன்னாலும் இந்த சாலியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். முக்கியமாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதை இடித்து உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி இதை பாலில் போட்டு, இந்த பவுடரை சாலியா சீட்ஸை பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடும்போதும் பெண்களுக்கு, அந்த பிரெஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடிய பெண்களுக்கு பால் சுரப்பை இது அதிகமாக தூண்டக்கூடியது. சரிங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குனாலும் இதே மாதிரி சாலியா சீட்ஸை மில்கில் போட்டு, பாலில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, எலும்புகள் அதிகமான வலி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாலியா சீட்ஸை எடுத்துக்கலாம். அப்படியே ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்க்கு வாங்க. அது என்னங்கன்னா ஆளி விதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் என்னங்க பண்ணுது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய, அதாவது சாலியா சீட்ஸில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லேயும் நமக்கு நிறைஞ்சிருக்குங்க. இன்னும் பார்த்தோம்னா இதில் ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகம்.
இதுவுமே எதற்கெல்லாம் நம்ம பயன்படுது? ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில போட்டு பாயில் பண்ணும்போதே அப்படியே மேஜிக் மாதிரி ஜெல்லா மாறிடும். நல்ல ஒரு திக்கா ஜெல்லா நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இந்த ஜெல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி, ஹேருக்கும் சரி, இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு அவ்வளோ நன்மைகளை இது கொடுக்குதுன்னு சொல்லலாங்க. இது இன்டர்னலாக சாப்பிடும்பொழுதும் நம்ம வந்து ஃப்ரூட் சாலடு இல்லை வெஜிடபிள் சாலட்லாம் சாப்பிட்றோன்னா அதனோட சேர்த்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஆளி விதைகள், இந்த ஆளி விதையை நம்ம ரெகுலராக ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் மில்கில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். ஹாட் வாட்டரில் கலந்து குடிக்கலாம். இல்லை நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இப்போது நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணுறோன்னா அதுலேயுமே இந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அப்போது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுக்கும்போது ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கிறதையும் ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் பெயின் இருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது துளசி விதைகள். இந்த துளசி விதைகள் அப்படின்னு சொல்கிறது எள்ளு விட கொஞ்சம் சின்ன சின்னதாக நல்ல கருப்பு கலரில் டார்க்காக இருக்கக்கூடியது. இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன? துளசியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. முக்கியமாக சொல்ல போனால் ஜாயிண்ட் பெயினுக்கு, டைஜஷனுக்கு, ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல், பைல்ஸ், ஃபிஸ்டுலா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இதுக்குமே இந்த துளசி விதைகள் இம்பார்ட்டண்ட். சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில், அதாவது ஸ்பெஷலாக ஜென்ஸுக்கு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப ரெடியூஸ் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே துளசி விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள், சூரணங்கள்லையும் இது சேருது, குடிநீர் வகைகளையும் அதாவது கஷாய மருந்துகளையும் துளசி விதைகள் சேருது. அப்போது இதையும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 விதைகளையும் சேர்த்து சாப்பிடலாமா? கண்டிப்பாக. என்னென்ன பிரச்சனைக்காக இந்த 3 விதைகளும் நம்ம எடுத்துக்கலாம்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும், தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, இந்த 3 பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த 3 சீட்ஸையும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 3மே ஒரு ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பவுடரில் இப்போ நம்ம கிட்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நெய் நல்லா சூடாக காய்ச்சி சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரலாம். இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பவுடரை ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வாட்டரில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் அதிகமான இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும். வெயிட் லாஸ்க்கு இது பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். எப்படிங்க இதை எடுக்கிறது? காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வேறு எதுவுமே நம்ம குடிக்க வேண்டாம், கொஞ்சம் வாட்டர் குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த 3 சீட்ஸையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக டெய்லி காலையில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பாருங்களேன். 1 வீக்லேயே உங்களுடைய வெயிட் நல்லா குறைஞ்சிருக்கிறது தெரியுங்க. தைராய்டு இருக்கிறவங்க, தைராய்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, டிஎஸ்ஹெச் லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமாக இந்த பிசிஓடி ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக நிறைய பெண்களுக்கு. ஸோ இன்றைக்கு 11 வயது, 12 வயது, 15 வயது டீனேஜில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்குமே இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போது அதை சரி செய்கிறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி நம்ம சீட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்றது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. அது சரி செய்கிறதுக்கு இந்த 3 விதைகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுவும் சம்மர் டைமில் உடல் சூடு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த நீர் சுருக்கு, நீர்க்கடுப்பு பிரச்சனை, முக்கியமாக ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா, அது சரி செய்கிறதுக்கும் இந்த 3 விதைகளும் உங்களுக்கு பயன்படும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.